வெல்கம் டு ஆல். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட் லெசனுடைய ஒன் வேர்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல மார்க் எடுக்கிறவங்களுக்கும் சரி, எப்படியாச்சும் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, ஒன் வேர்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒன்று கூட உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு படிங்க. சரி, ஃபஸ்ட்டு ஒன் பாரு. முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது எது அப்படின்னா, எது நம்ம சொல்லியிருக்கிறோம்? சிறிய அளவிலான தனியால் வணிகம். சரி, இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம தியரி நடத்தும் போதே சொன்னோம், இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், அந்த முழுமை பெறாத பதிவேடுகள் யார் யார் எந்த நிறுவனங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆன்சர் சொன்னோம்? சிறிய அளவிலான தனியார் வணிகத்துக்கும் கூட்டாண்மைக்கும் பொருந்தும். சரியா? அப்படி தானே சொன்னோம். அப்போது அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சரியா? சிறிய அளவிலான தனியார் வணிகத்திற்கு பொருந்தக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, செகண்ட் ஒன், நிலை அறிக்கை. நிலை அறிக்கைன்னா முதல்ல என்ன? நிலை அறிக்கைங்கிறது சொத்துக்கள் என்னென்ன இருக்குதோ அதை என்ன செஞ்சிடறோம்? வலது பக்கம் சொத்துக்கள் எல்லாத்தையும் வலது பக்கம் எழுதிடுறோம், பொறுப்புகள் எல்லாத்தையும் இடது பக்கம் எழுதிடுறோம். இது ரெண்டையும் தனித்தனியாக நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அது ரெண்டுக்குள்ள வேறுபாட்டு தொகை தான் நம்மளுக்கு என்னது? முதல். அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய முதல், அது தொடக்க முதலாக இருக்கலாம் அல்லது இறுதி முதலாக இருக்கலாம். சரியா? இப்போது நிலை அறிக்கை அப்படின்னா இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? வருமானம் மற்றும் செலவுகள் அறிக்கை. அதை தயாரிக்கிறோமா? இல்லை. ரொக்க நடவடிக்கையிலையும் தொகுப்பு அல்ல, கடன் நடவடிக்கையிலையும் தொகுப்பு அல்ல. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. நம்ம இதில் எதை மட்டும் எடுத்துக்கிறோம்? சொத்துக்கள் எவ்வளவு, பொறுப்புகள் எவ்வளவு, அதை தானே எடுத்துக்கிறோம். அப்போ நிலை அறிக்கை ஒரு சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை. தேர்ட் ஒன், தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது. இதை நல்லா மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ 2 வருஷம் கணக்கில் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2018, 2019 2 வருஷத்துக்குள்ள விவரங்கள் கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போது நீங்கள் அந்த கணக்கில் இப்போ 2018 அதில் கொடுத்துருக்கக்கூடிய கடனாளிகள், கடன் செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு, பெறுதற்குரிய மாட்டுச்சீட்டு, எதெல்லாம் சொத்துக்களோ அதெல்லாம் நம்ம வலது பக்கம் எழுதிடுவோம். எதெல்லாம் பொறுப்புகளோ அதை இடது பக்கத்தில் எழுதி ரெண்டுக்குள்ள வேறுபாட்டு தொகை தொடக்க முதல். சரியா? ஏன்னா கணக்கில் 2018 கொடுத்துருக்கக்கூடிய விவரங்களை வச்சு நீ செஞ்சதுனால அது தொடக்க முதல். இப்போ 2019 கொடுத்த விவரங்களை வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரியே செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? இறுதி முதல். கண்டுபிடிச்சதுக்கு என்னது? இறுதி முதல். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வா. தொடக்க நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது எதை தெரிஞ்சுக்கணும்? தயாரிக்கிறோம் தொடக்க முதல் கண்டறிய. இது கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கலாம்? இறுதி நிலை அறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவதுன்னா எதை கண்டுபிடிக்கிறதுக்காக? இறுதி முதல் கண்டறிய அப்படிங்கிற மாதிரி. சரி, ஃபோர்த்து ஒன், பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள். இது மேக்சிமம் நிறைய பேர் என்ன எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, லாபம் அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. லாபங்கிற வார்த்தை எப்போ வரும் அப்படின்னா, உனக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது, எவ்வளவு செலவுகள் இருக்குது, உனக்கு கிடைக்கக்கூடியது லாபமா நட்டமா அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். எவ்வளவு வருமானம் இருக்குது, எவ்வளவு செலவுகள் போக மிச்சம் உனக்கிட்ட இருக்கிறது ஒன்று லாபமாக இருக்கும் அல்லது நட்டமாக இருக்கும். அப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் பொறுப்புகள், சொத்துக்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா நீ உன்னோட நிறுவனத்தில் எவ்வளவு முதல் போட்டிருக்கீங்க, அதில் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குது, அதுலேருந்து எவ்வளவு பொறுப்புகள் கழிச்சது எல்லாத்தையும் கொடுத்தது போக மிச்சம் உங்ககிட்ட இருக்கிறது தான் நம்ம முதல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம 11th படிச்சிருக்கிறோம். என்னது? முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். சரி, இப்போ அதே மாதிரி தானே இப்போ இதை சொல்லுங்கள் பாப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு வருது, அப்போவும் நீங்கள் இதை சொல்லணும். பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முதல். சரியா? அடுத்து 5th ஒன், கீழ்கண்ட செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது? இப்போது கடனீந்தோர் கணக்கு அப்படின்னா என்னது? நம்ம எப்போவுமே கடனுக்கு மட்டும்தான் ரொக்கத்துக்கு மட்டும்தான் நம்ம பொருட்களை நம்ம நிறுவனம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தான் நிறுவனம் வச்சுருக்கிறீங்கன்னா எப்போவுமே நீங்கள் ரொக்கத்துக்கு தான் கொள்முதல் பண்ணுவீங்க, ரொக்கத்துக்கு தான் விற்பனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் நம்ம கடனுக்கு விற்பனை பண்ணுவோம், அதே மாதிரி கடனுக்கு கொள்முதல் பண்ணுவோம். வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவோம், கொஞ்சம் நாள் கழித்து அதை விற்றுட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணவும் வேண்டியது இருக்கும், கொள்முதலும் பண்ணுவோம். சரியா? அப்போ நம்ம மொத்த கொள்முதல் பண்ணும் பொழுது அதில் கடன் கொள்முதலும் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கடன் கொள்முதலுக்காக தயாரிக்கக்கூடிய கணக்கு தான் என்னது? மொத்த கடன் ஈந்தோர் கணக்கு. அப்போ அந்த மொத்த கடன் ஈந்தோர் கணக்கில் எதையெல்லாம் எடுத்துக்குவீங்க அப்படிங்கிறபோது இந்த கீழே இருக்கக்கூடிய எதெல்லாம் அந்த மொத்த கடன் ஈந்தோர் கணக்கு கொண்டு போவீங்க அப்படின்னா, செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டின் தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு கணக்கு தயாரிப்போம்ல, அங்கே கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியதும் அதுக்குன்னு தனியாக செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு கணக்குன்னு தயாரிப்போம் இல்லையா, அது கொண்டு போயிடுவோம். அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தக்கூடிய மாட்டுச்சீட்டு இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் கடனீந்தோர் கணக்குக்கு நம்ம கொண்டு வருவோம். சரியா? அடுத்து 6th ஒன், கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது. இப்போ தான் சொன்னேன் நான் எப்படி நம்ம கடன் கொள்முதலுக்கு
கடன் ஈந்தோர் கணக்கு தயாரிக்கிறோமோ அதே மாதிரி கடன் விற்பனைக்கு நம்ம என்ன கணக்கு தயாரிப்போம்? கடன் ஆளிகள் கணக்கு தயாரிப்போம். சரி, இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனாளிகள் கணக்குன்னு எழுதிடுவீங்க. இதே இது கடன் கொள்முதல் தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவீங்க? மொத்த கடன் ஈந்தோர் கணக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? இது எப்படி கேட்டாலும் எழுத பழகிக்கோங்க. 7th கொஸ்டின் பாரு. முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முழுமை பெறாத பதிவேடுகள் அப்படின்னா என்னன்னு உனக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். முழுமை பெறாத பதிவேடுகள்னு நம்ம அதில் எல்லா கணக்குமெல்லாம் நம்ம வந்து பதிவு செய்ய மாட்டோம். ரொக்க கணக்கு, ஆள்சர் கணக்கு மட்டும்தான் அதில் வந்து பராமரிப்போம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சயின்டிஃபிக் முறை என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இரட்டை பதிவு முறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் இதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இது எல்லா நிறுவனங்களுக்குமெல்லாம் பொருந்தாது. எதுக்கு மட்டும்தான் பொருந்தும்? தனியார் வணிகத்துக்கும் கூட்டாண்மைக்கும், சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கும் கூட்டாண்மைக்கு மட்டும்தான் பொருந்தும். வரி அதிகாரிகள் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? இதை தெரிஞ்சுட்டா தான் இந்த கொஸ்டின் உனக்கு எழுதணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கிறத நல்லா பாரு. எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது 4ல் எது தப்பு அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். இது நடவடிக்கைகளை பதிவு செய்யும் அறிவியல் தன்மையற்ற முறை. இது கரெக்டு தானே? ஓகே. செகண்ட் ஒன், ரொக்கம் மற்றும் ஆள்சார் கணக்குகளுக்கு மட்டும் ஏடுகள் பராமரிக்கப்படுகிறது. கரெக்டு. இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும். இது கரெக்டுனா இது வந்து சரியானது கிடையாது, இது வந்து தப்பு. அப்படி தானே? இது எதுக்கு மட்டும் தான் பொருந்தும்? தனியார் வணிகத்துக்கும் கூட்டாண்மைக்கும் மட்டும்தான் பொருந்தும். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். 8th ஒன், உரிமையாளரின் சொத்துக்கள் 85,000 மற்றும் பொறுப்புகள் எவ்வளவு? 21,000 எனில் அவருடைய முதல் தொகை. இதுக்கு நான் ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இப்போது இதுக்கு முன்னாடி தானே நம்ம பார்த்தோம். முதல் ஈக்குவல் டு சொத்துக்கள் மைனஸ் பொறுப்புகள். சொத்துக்கள் எவ்வளவு? 85,000 மைனஸ் 21,000. அப்போ கழிச்சு சொன்னீங்கன்னா எவ்வளோ வரும்? 64,000. இப்போ அந்த ஃபார்முலாவும் மைண்டில் வச்சுக்கோ. முதல்ல தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் புரிஞ்சு படி, அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணிக்கோ. முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணு. 9th ஒன், தொடக்க முதல் 10,000, அவ்வாண்டின் எடுப்புகள் 6,000, அவ்வாண்டின் லாபம் 2,000 மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் 3,000 எனில் இறுதி முதல் காணவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தியரி படிக்கும்போதே லாப நட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு படிவம் சொல்லி ஒன்று படித்தோம் இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும்? இறுதி முதல் ப்ளஸ் இறுதி முதல் ப்ளஸ் எடுப்புகள். இதை என்ன செய்கிறோம்? இது ரெண்டையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னது? கிடைக்கக்கூடியதுலேருந்து நம்ம எதை கழிக்கணும்? கூடுதல் முதலை கழிக்கணும். அதுக்கப்புறம் எதை கழிக்கணும்? தொடக்க முதலையும் கழிக்கணும். கிடைக்கக்கூடியது லாபமாக இருக்கும் அல்லது நட்டமாக இருக்கும். சரியா? இப்போது இந்த கணக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சவங்க அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களே போட்டுருவீங்க. சப்போஸ் கொஞ்சம் என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா நீ என்ன செய்யணும்? முதல்ல எழுதிடு. இறுதி முதல் ஈக்குவல் டு உனக்கு கொடுத்துருக்குறாங்களா இல்லை அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டுக்கோ. ப்ளஸ் கீழே என்னது? எடுப்புகள் எவ்வளோப்பா கொடுத்துருக்குறாங்க? 6,000 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு கீழே நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னன்னு சொல்லுவோம்? சரியாட்டப்பட்ட இறுதி முதல் அதுதான் வரும். ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா இறுதி முதலே நம்மளுக்கு தெரியல இல்லையா? அதை தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அது தெரியாது. அப்போ அந்த இடத்த எதுவுமே எழுதாமல் ஃப்ரீயாக விட்டுரு. மைனஸ் கூடுதல் முதல் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 3,000. அதை நம்ம என்ன செய்யணும்? கழிக்கணும் இல்லையா? கழிக்கிறதுக்கு நம்ம இதுக்கு மேலே இருக்கக்கூடியது நம்ம தெரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதையும் அப்படியே விட்டுரு. மைனஸ் தொடக்க முதல் கணக்கில் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 10,000. அதுக்கு கீழே லாபம் அவங்களே கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 2,000. சரியா? இப்போது இப்போ நீ கணக்கு போட்டு பார்க்கணும். இப்போ நீ கொடுத்த விவரங்களை எழுதியாச்சு. எழுதினதுக்கப்புறம் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய இறுதி முதல் எவ்வளவுன்னு தெரியல இல்லையா? அப்போ நீ கீழேருந்து மேலே போகணும். இப்போ லாபத்தையும் தொடக்க முதலையும் ஆட் பண்ணினா எவ்வளோ வரும்? 12,000 வருதா? சரி, 12,000த்தையும் கூடுதல் முதலையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 15,000. அதுதான் நம்மளுக்கு என்னது? சரிகட்டப்பட்ட இறுதி முதல். சரியா? இப்போது கீழேலாம் மைனஸ் பண்ண சொன்னதுக்கெல்லாம் நம்ம இங்கே என்ன செஞ்சிட்டோம்? ஆப்போசிட்டாக ப்ளஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே மேலே எடுப்புகள் எப்போவுமே ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த சைடு என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 15,000லேருந்து 6,000 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 9,000. இதுதான் உனக்கு இறுதி முதல். சரியா? சரி, 10வது பாரு. கடனாளிகள் தொடக்க இருப்பு 30,000, பெற்ற ரொக்கம் 1,00,000, கடன் விற்பனை 90,000, கடனாளிகள் இறுதி இருப்பு. இப்போ இதுக்கு நம்ம என்ன கணக்கு தயாரிப்போம்? கடன் ஈந்தோர் கணக்கா, கடனாளிகள் கணக்கா? கடனாளிகள் கணக்கு. ஏன்னா கடன் விற்பனை இருக்கு இல்லையா? நம்ம எப்போவுமே கடன் விற்பனை அப்படின்னாலே நம்மளுக்கு மைண்டில் என்ன வரணும் அப்படின்னா கடனாளிகள் கணக்கு அப்படின்னு வரணும். இப்போது பற்று பக்கம் எல்லாம் என்ன எழுதுவீங்க? பற்று பக்கம் என்ன எழுதுவோம்? பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரும்?
தொடக்க இருப்பு எந்த சைடு வரும், கடன் விற்பனை எந்த சைடு வரும், இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோ. அந்த படிவமும் முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேல் எழுது. இப்போது கணக்கை போடுங்க பார்ப்போம். தொடக்க இருப்பு எந்த சைடு போட்டுருவோம், பற்று சைடு போட்டுக்கலாம் 30,000. கடன் விற்பனை எந்த சைடு போட்டோம், 90,000 பற்று சைடு. பெற்ற ரொக்கம் எந்த சைடு வரும், வரவு பக்கம். பெற்ற ரொக்கம் எவ்வளவு, 1,00,000. அப்போது அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கடனாளிகளுடைய இறுதி இருப்பு கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? சரி, இப்போ பற்று பக்கம் எல்லாம் கூட்டு பார்ப்போம். எவ்வளோ வருது, 1,20,000. வரவு சைடு என்ன இருக்குது, பெற்ற ரொக்கம் மட்டும் இருக்குது, 1,00,000 இருக்கா? அப்போ இது ரெண்டுக்குள்ளே வேறுபடு தொகை எவ்வளவு, 20,000. எந்த பக்கம் கம்மியாக இருக்குது, வரவு சைடு கம்மியாக இருக்குது. அப்போ இறுதி இருப்பு 20,000 எந்த சைடு போடுவீங்க, வரவு சைடு போடுவீங்க. சரியா? அப்போது எவ்வளோ வரும், ரெண்டு பக்கமே டேலி ஆகணும் இல்லையா, ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, 1,20,000.